எதிர்கால தமிழகத்தில் அரசு ஊழியர்கள், செவிலியர்கள் போன்ற பிரச்சனைகளை நம்முடைய தலைவருடைய கவனத்திற்கு எடுத்துச் செல்வோம். எல்லோரும் எதிர்பார்த்தது ஒன்றுதான். அவர் கோரிக்கை திராவிட முன்னேற்ற கழக அரசு வெற்றி பெறுவதற்கு முன்னால் தேர்தல் வாக்குறுதியில் 500க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகளை தந்தார்கள். அதில் இது ஒன்றுதான். ஆனால் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை. ஆட்சி முடிய போகிறது என்ற காரணத்தின் அடிப்படையிலே தான் இன்றைக்கு போராட்டம் வலுப்பெற்றிருக்கிறது. இந்த போராட்டம் நடத்துவதற்கு எதிர்கால தமிழகத்தை ஆளப்போகிற நம்முடைய வெற்றி கழகத்துடைய தலைவர் நல்ல ஆட்சியை தமிழகத்தில் நடத்துவார். எல்லோரும் மகிழ்ச்சி வருவார் என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் இந்த அரசு சம்பந்தமாகவும் செவிலியர் சம்பந்தமாகவும் குரல் கொடுக்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க? அவர்களை பொறுத்தவரையும் கூட்டணி இருந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்கள். இது தமிழ்நாடு. தமிழ்நாட்டை பொறுத்து மத்திய அரசு சொல்வதற்கு வாய்ப்பில்லை. தேவையெல்லாம் விமர்சனம் செய்கிறார்களே தவிர அவர்களை பற்றி நாங்கள் பேசினால் நீங்களும் கேட்க இருப்பீர்கள். ஆனால் நாங்கள் பேசுவதை எங்களுடைய லட்சியமே வேறு. வெற்றி என்ற இலக்கை எட்டுவதற்குத்தான் நாங்கள் பயணங்களை மேற்கொண்டிருக்கிறோமே தவிர டெபாசிட்டை இழப்பதற்கல்ல. பொதுவாக அவருடைய சுற்றுப்பயணம் ஈரோட்டுக்கு பிறகு, பாண்டிச்சேரிக்கு பிறகு இனி நடைபெறுகிற நிகழ்ச்சி என்பது ஒரு வரலாறு படைக்கிற நிகழ்ச்சியாக இருக்கும். அந்த வரலாற்றுக்கு சொந்தக்காரர் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கு காரணம் தேர்தல் பயம். அதிமுக பாஜக கூட்டணியில திமுக தான் அந்த ஒரு பட்டியலை வெளியிட்டு சொல்லி ஜெயக்குமார் சொல்லியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? அப்படி என்றால் அன்றைக்கே அவர்கள் சொல்லி இருக்க வேண்டும். PS கோயிலோடு பேசுகிற போதே அன்றைக்கே இந்த கருத்தை வெளியிட்டிருந்தால் நன்றாக இருக்கும். 3 நாட்கள் கழித்து சொல்லப்பான்னு சொல்லியிருக்கார். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேட்டி எடுங்க, அவர் இப்போது வாயவே திறக்கல, அவர்கிட்ட வாய் திறந்தாலும் மற்ற எல்லா விஷயத்தையும் அவங்க ஒரு கட்டமைப்பை உருவாக்கணும்னு சொல்லியிருக்காரு. அவர் எப்போது வாய் திறப்பார் என்று சொன்னால் நல்லதற்காக வாய் திறப்பார், கவலைப்பட தேவையில்லை. உங்களுக்குள் சாத்தியமாகும். ஆனா இப்ப நீங்க விஜய் சார் தளபதினு சொல்றீங்க. ஆனா திமுக எங்க ஸ்டாலின் தான் அவங்க ஃப்ரீ பப்ளிசிட்டி பண்ணி கொடுக்குறாங்கன்னு ஒரு கருத்து போதலே இதுல உருவாக்குதே யார்? இல்ல, வெற்றி தளபதி. இது ஒரு தளபதி இல்ல. தளபதி என்றால் படைக்கு தலைமை தாங்குவது. வெற்றி தளபதி என்றால் வெற்றி பெற்று நாட்டை ஆள்வது.